இந்தியாவிற்கு எதிரான சதி வேலையில் ஈடுபட்டதாக கூறி இலங்கை தம்பதி கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பயங்கரவாதிகளுடன் தொடர்பு இருந்தது மட்டுமின்றி பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இலங்கை நுவலியா மாவட்டத்தைச் சேர்ந்தவர் முகமது யாசிர். இவர் கடந்த 2015ஆம் ஆண்டு மலேசியாவில் பணியாற்றிய போது ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த மலேசிய குடியுரிமை பெற்ற அப்துல் ரசீதுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. பின்னர் மலேசியாவில் இருந்து ராமநாதபுரம் திரும்பிய அப்துல் ரசீது போலி ஆவணங்கள் தயாரித்து இந்திய குடியுரிமை, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, பான் கார்டு உள்ளிட்டவை பெற்றுள்ளார். இதனை தெரிந்து கொண்ட முகமது யாசிர் மற்றும் அவரது மனைவி பாரிகா ரிஸ்மியா ஆகியோர் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடும் நோக்கத்தில் இலங்கையிலிருந்து இந்தியா வந்துள்ளனர். பின்னர் ராமநாதபுரத்தில் உள்ள அப்துல் ரசீத் வீட்டில் தங்கியதாக கூறப்படுகிறது. அவர் மூலம் போலி ஆவணங்கள் பயன்படுத்தி ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு போன்றவற்றை பெற்றுள்ளனர். அப்துல் ரசீது தனது உறவினரின் முகவரியை பயன்படுத்தி 2 சிம் கார்டுகள் பெற்று அதனை இலங்கை தம்பதியிடம் வழங்கியுள்ளார். இந்த சிம் கார்டுகளை பெற்றுக்கொண்ட முகமது யாசிர் மற்றும் முகமது இப்லால் மௌலவி ஆகியோர் இந்தியாவிற்கு எதிரான சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டு வந்துள்ளனர். முகமது இப்லால் மௌலவி பாகிஸ்தானுக்கு சென்று தடை செய்யப்பட்ட ISIS அமைப்புடன் தொடர்பில் இருந்தது மட்டுமின்றி இந்திய ராணுவ ரகசியங்களை திருட முயற்சித்துள்ளார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த ராமநாதபுரம் Q பிரிவு போலீசார் முகமது யாசிர், அவரது மனைவி பாரியா ரிஸ்மியா, அப்துல் ரசீத், உறவினர் சித்தி சுலைகா உள்ளிட்டோரை கைது செய்தனர். இந்த வழக்கு விசாரணை ராமநாதபுரம் மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி முகமது யாசிர் மற்றும் அவரின் மனைவி பாரிகா ரிஸ்மியா ஆகியோருக்கு தலா 2 ஆண்டு சிறை தண்டனையும், அப்துல் ரசீதுவிற்கு 3 ஆண்டு சிறை தண்டனை வழங்கி தீர்ப்பளித்தார். அப்துல் ரசீதுவின் உறவினரான சுலைகாவை மட்டும் விடுதலை செய்து உத்தரவிட்டார்.